ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபாவுடைய டைரக்ட் முரளி, உண்மையான சச்சி கீதா, உண்மையான கீதைய நம்ம டைரக்டா பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுக்காக பாபாவுடைய மகா வாக்கியம் இது. அப்படிப்பட்ட மகா வாக்கியத்தை நம்ம கேட்கிறோம். பாபா இன்னைக்கு முரளியில முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் தாமரை புஷ்பத்துக்கு சமமாக இருங்க. நியாரா பியாரா. இப்படி லோட்டஸ் பூஜைக்குரிய மலரா இருக்கு. எதனால? அதோட ஸ்பெஷாலிட்டினால. அந்த மாதிரி நாம கூட குடும்பத்துல இருந்தாலும், ஏன்னா குடும்பஸ்தனா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பாபா விஸ்வ சேவைக்காக என்ன நிமித்தமாக்கி இருக்கார் அப்படிங்கிற அந்த உயர்ந்த உணர்வோட நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்ம தூய்மையை கடைபிடிக்க முடியும், பாபாவையும் நினைவு செய்ய முடியும். 29/9/2021 பாபா தலைப்பு சொல்றாங்க, மீட்டே பச்சே इस अंतिम जन्म में गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र बनो. இனிமையான குழந்தைகளே, இந்த இறுதி கடைசி பிறவியில் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தாமரை புஷ்பத்துக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். ஏக் பாப்கோ யாது கரோ யஹி குப்த மெஹனத் ஹே. ஒரு பாபாவை நினைவு செய்வதுதான் குப்தமான முயற்சியாகும். குப்தமான முயற்சி எதுங்கிறார் பாபா? ஒரு பாபாவை நினைவு செய்வது. क्वेश्चन, ज्ञान का तीसरा नेत्र मिलते ही कौन सा कांट्रास्ट स्पष्ट अनुभव होता है? ஞானத்தினுடைய மூன்றாம் கண் கிடைத்ததால் எந்த ஒரு வித்தியாசம் தெளிவாக அனுபவமாகுது? भक्ति में भगवान को पाने लिए कितना दर दर भटक रहे थे, कितनी टोकरी खा रहे थे. பக்தி மார்க்கத்துல பகவானை அடைவதற்காக எவ்வளோ நம்ம தெரு தெருவா அலைஞ்சி, யாத்திரை, விரதங்கள், எவ்வளோ கோவில்கள், எல்லா இடங்களுக்கும் போய் எவ்வளோ ஏமாற்றத்தை அடைஞ்சோம். அபீகமே வ பாப் மில்கயா. எந்த பகவானை தேடி அலைந்தோமோ அவர் நமக்கு கிடைத்து விட்டார். साथ रहम आता मनुष्य बिचारे अभी तक भी भटक रहे हैं, रास्ता ढूंढ रहे. ரெண்டாவது பாயிண்ட், அது மட்டும் அல்ல, மூன்றாம் கண் கிடைச்சதுனால நமக்கு எந்த ஒரு வித்தியாசம் அனுபவமாகுது. பாருங்க, பகவான் கருணை கடல்னு சொல்லப்படுது பாபாவை. கருணை கடலான பாபா மனிதர்கள் இவ்வளவு அலையிறாங்களே, குழந்தைகள், பக்தர்கள் என்னை தேடி அலையிறாங்க, இவ்வளோ வழியை தேடிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாபா என்ன பண்றார்? அலைவதிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். हमें भटकने से छुड़ा दिया, हम बाबा के साथ जाने की तैयारी कर रहे हैं. இப்பொழுது நாம் பாபாவுடன் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம். பாருங்க, எங்கேயாவது நம்ம கிளம்பணும்னா எவ்வளவு தயார் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. மதுபனே போறோம்னா என்னென்னலாம் நம்ம எடுத்து வைக்கிறோம், என்னென்னலாம் தேவை நமக்கு அவசியம். இப்ப நம்ம லாஸ்ட் பிறவியில பாபா கூட போறதுக்கு நம்ம எவ்வளோ ஏற்பாடு செய்யணும், நம்ம ஸ்திதியை எப்படியெல்லாம் தயார் பண்ணணும். எந்த செகண்ட் எந்த பேப்பர் எப்ப வரும் நமக்கு தெரியாது. அதனாலதான் பாபாவோட மகா மந்திரம் எவர் ரெடி ரஹோ. பாபா போல நம்ம எவர் ரெடி ஆக வேண்டும். கீத் ஆஜ் அந்தேரே மே ஹே இன்சான். பாடல் என்னன்னா, இன்று கார் இருளில் ஒவ்வொரு மனிதர்களும் முட்டி மோதி கொண்டுள்ளார்கள். இருள்னாலே என்ன, இருட்டுனாலே எதுவுமே தெளிவு இருக்காது. ஒரே குழப்பம், பிரச்சனை, சுமை, இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓம் சாந்தி. एक तरफ भक्त याद कर रहे, दूसरी तरफ आत्माओं को तीसरा नेत्र मिल चुका है. ஒரு பக்கம் பக்தர்கள் கடவுளை அழைத்து கொண்டே இருக்காங்க, ஹே பகவான் எப்ப வரீங்க, எப்ப வருவீங்கன்னு. இன்னொரு பக்கம் ஆத்மாக்களாகிய நமக்கு மூன்றாவது கண் கிடைத்து விட்டது. अर्थात आत्माओं को बाप की पहचान मिल चुकी है. ஆத்மாக்களாகிய நமக்கு மூன்றாம் கண்
அதாவது பாபாவின் அறிமுகம் என்பது கிடைத்துவிட்டது. वो कहते हम भड़क रहे, अभी तुम भी नहीं भड़कते हो. பாபா சொல்றார், பக்தர்கள் சொல்றாங்க நாங்க பகவானை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம்னு. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் அலைவதில்லை. கித்தனா ஃபரக் பாருங்க. பக்தர்களுக்கும் பாபாவுடைய குழந்தைகளாகி நமக்கும் எவ்வளவு வேறுபாடு பாருங்க. பாப் தும் பச்சோं को साथ ले जाने लिए तैयार कर रहे. பாபா குழந்தைகளை தன்னுடன் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கார். மனுஷி குருவும் பிச்சாடி தீர்த்த யாத்திரை மேலே மலாக்கடை ஆதி பிச்சாடி கித்தனா படக் ரஹே ஹே. மனிதர்கள் எவ்வளோ குரு பின்னாடி தீர்த்த யாத்திரை போறாங்க, எவ்வளோ திருவிழாக்கள், எவ்வளோ இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிறாங்க. கடவுளை எப்படியாவது அடைஞ்சாகணும் இப்படி முயற்சி பண்றாங்க. துமாரா படக்னா அப் சூட்டு கயா. பாபா சொல்றார், நாம ஒவ்வொருத்தங்கள் மீது உணர்றோம். பாபா என்ன சொல்றார்? குழந்தைகளே, நீங்கள் அலைவதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். ஸ்தூலத்துல நம்ம அலைவதில்லை. அதே போல மானசீகமாகவும் மனதார மனதை ஒருமுகப்படுத்தி மனசையும் அலைவிடக்கூடாது. இதான் உண்மையான ஒரு நிலைத்தன்மை, ஒருமுகத்தன்மைன்னு சொல்லப்படுது. बच्चे जानते हैं इस भड़कने से छुड़ाने लिए बाप आया हुआ. ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுக்கும் தெரியுது பாபா என்ன அலைவதிலிருந்து விடுவித்து விட்டார்னு. जैसे कल पहले बाप ने आकर पढ़ाया था, राजू को सिखाया था, कुब ऐसे पढ़ा रहे. கல்பத்துக்கு முன்பு எப்படி பாபா படிப்பித்தாரோ, எந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாரோ அவ்வாறு இப்பையும் படிப்பித்து வருகிறார். बच्चे जानते हम 5 विकारों पर जीत पा रहे हैं. குழந்தைகளுக்கு தெரியும் இப்பொழுது நாம் 5 விகாரங்களை வெற்றி கொண்டுள்ளோம். கஹா ஜாத்தா மாயா ஜீத் ஜெகத் ஜீத். புகழ் பாடப்படுது மாயை வென்றால் உலகை வெல்லலாம் என்று. மாயா 5 விகார ரூபி ராவன் கோ கஹா ஜாத்தா. மாயா என்று எதை சொல்றோம்? 5 விகாரங்கள். ராவணன் காம குரோத மோக லோப அகங்காரம். மாயா துஷ்மன் டேரின்னா பாபா சொல்றாரு, 5 விகாரங்கள் என்ற ராவணன் உங்களுடைய எதிரி இல்லையா? எதிரி ஆயிட்டாரு தானே. எதிரி என்ன பண்ணுவாங்க? தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படி இவங்களை தாக்கலாம், எப்படி இவங்களை கீழே தள்ளலாம், எப்படி பழி வாங்கலாம். அந்த மாதிரி மாயா ராவணன் கூட என்ன பண்ணுது? ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. மாயா தன் சம்பத்தி को नहीं कहा जाता. மாயா என்று பணத்தை, செல்வத்தையோ சம்பத்தியையோ சொல்வதில்லை. लिखना भी है 5 विकारों रूपी रावण माया तो मनुष्य कुछ अर्थ समझे नहीं तो समझ नहीं सकते. பாபா சொல்றாரு, இப்படி நீங்க எழுத வேண்டும். எப்படி எழுதணுங்கிறாரு பாபா. செல்வத்தை மாயா என்று சொல்ல முடியாது. 5 விகாரங்கள் என்ற மாயை. இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா பாபா சொல்றாரு மனிதர்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்கிறாரு பாபா. புரிஞ்சுக்காம இருக்கிறத விட ஏதோ ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். மாயா ஜீத் ஜெகத் ஜீத். மாயை வென்றால் உலகை வெல்லலாம். इसमें यादवों गौरवों असुरों देवताओं की कोई बात नहीं है. பாபா சொல்றாரு, இதுல யாதவர்களுக்கும் கௌரவர்கள், அதாவது அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் யுத்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரத்துல. அப்படியெல்லாம் யுத்தங்கள்லாம் உண்மையிலே கிடையாது. ஸ்தூல் லடாய் ஹோத்தி நஹி ஹே. இப்ப நம்ம சங்கம யுகத்துல 5 விகாரங்கள் என்ற மாயை எதிரியோட சண்டை போடுறோம்ல, இததான் பக்தி மார்க்கத்துல சாஸ்திரங்கள்ல காட்டப்பட்டுள்ளது. गाया जाता योग बल से माया रावण पर जीत पाने से जगत जीत बनते हैं. புகழ் பாடப்படுது யோக பலத்தால் மாயா ராவணனை வென்றதால் உலகத்தை வென்றுவிடலாம் என்று. तुम बच्चे जानते हो जगत कहा जाता विश्व को. குழந்தைகளுக்கு தெரியும் ஜகத் ஜீத். ஜகம் என்றால் உலகம், அதாவது விஸ்வத்தை நம்ம ஆட்சி பண்ணலாங்கிறார் பாபா. विश्व पर जीत पाने लिए विश्व का मालिक ही आते हैं. உலகத்தை
வெல்வதற்கான அறிமுகம் கொடுக்க என்ன பண்றாரு? விஸ்வத்தின் எஜமானன் வருகிறார். வஹி சர்வசக்திவான். அவர் யாரு? सर्व शक्तिகளும் நிரம்பியவர். यह तो बच्चों को समझाया गया, बाबा को याद करने से ही पाप भस्म हो जाते हैं. குழந்தைகளுக்கு இந்த தெளிவு இருக்குது. நம்ம பாபாவை அன்பா நினைச்சாதான் ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் பஸ்பமாகிறது. முக்கிய பாத்துகே யாதுக்கி. முக்கியமான விஷயம் நினைவை பற்றியது, நினைவினுடையது. याद करने से तुम्हारे से कोई विक्रम नहीं होगा, खुशी में रहेंगे. பாபாவை நினைச்சா என்ன பலன்? நம்ம கோர்ஸ்ல கொடுக்கறோம் இல்லையா? நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, என்னெல்லாம் பலன் கிடைக்குது உங்களுக்கு. நிரந்தரமான அமைதி கிடைக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். யோக பலம் இருந்தா நம்ம கர்மேந்திரியங்களை ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும்? வெல்ல முடியும். இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். பாபா சொல்றார், நினைவு செய்வதால் எந்த பாவ செயல்கள் செய்ய மாட்டீர்கள். இரண்டாவது, எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனேயே இருப்பீர்கள். பதீத் பாவன் பாப் ஆயேகே பாவன் பனானே. பதீத்த பாவனன் பாபா வந்திருக்கிறார் குழந்தைகளை தூய்மைப்படுத்துவதற்காக. தூ ஃபிர் ஹம் விக்ரம் க்யூ கரே. பகவான் நம்மளை சுத்தப்படுத்தும் போது நம்ம தவறு ஏன் செய்யணும்? அப்படி சம்பால் கர்னிஹே. நம்மள ஒருத்தர் தயார் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்றதுன்னு அர்த்தம் என்ன? நாம நம்மை பாதுகாக்க வேண்டும். எதுல இருந்து பாதுகாக்கணும்? எந்த தீய செயல்கள் செய்வதிலிருந்து. புத்தி तो मनुष्यों को है ना, इसमें तो कुछ लड़ने आदि की बात नहीं है. பாபா சொல்றாரு, புத்தியானது மனிதர்களுடையது தானே. ஆத்மாலதான் என்ன இருக்குது? மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்குது. பாபா சொல்றாரு, புத்தியில இந்த விஷயங்களை நம்ம நிறைச்சிக்கணும். நம்ம ஸ்தூலத்துல சண்டை போடணுங்கிற விஷயம் கிடையாது. सिर्फ 5 विकारों को जीतने लिए बाबा को याद करना बहुत सहज है. 5 விகாரங்களை மட்டும் நம்ம வெற்றி அடைவதற்காக ஒரு பாபாவை நாம அதிகமாக நினைவு செய்யணும். அது இந்த நினைவு எப்படி இருக்கணுங்கிறார் பாபா? சகஜமா இருக்கும். எப்படி சின்ன குட்டி குழந்தை அம்மா அப்பான்னு நினைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணாது. அம்மா அப்பாவோட அந்த நினைவுலே இருக்கும். கண் முன்னாடி அம்மா அப்பா தான் இருப்பாங்க அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி நம்ம நினைவு சகஜமாக இருக்க வேண்டும். इसमें मेहनत लगती है, टाइम लगता है. இதுலதான் நமக்கு டைமும் ஆகுது. இதுலதான் நம்ம அதிகமா அட்டென்ஷன் கொடுத்து முயற்சி செய்வது. இதுலதான் மாயா திவா புஜானே லீ கடி கடி துஃபான் லாத்தி ஹே. ஆத்ம ஜோதியை அணைப்பதற்காக மாயா அடிக்கடி ஏதாவது புயலை வீசி முயற்சி பண்ணுது. பாக்கி இஸ்மே லட்னே கி லடாய் கி கோய் பாத் நஹி ஹே. மற்றபடி ஸ்தூலத்துல எந்த விஷயங்களும் இங்கே கிடையாது. வஹா ஹை ஹி தேவதாங்கோ ராஜ்ய. அங்கே நமக்கு தேவதைகளின் ஆட்சி இருக்குது. அசுர் கோய் ஹோத்தே நஹி ஹே. தேவதைகள் இருக்கும் இடத்தில் எந்த அசுரனுக்கு வேலை கிடையாதுங்கிறார் பாபா. ஹம் பிராமன். இப்ப நாம யாரா இருக்கிறோம்? பிராமணர்கள். பிரம்மமுக வம்சாவளி. நாம் அனைவரும் பிரம்மா முக்க வம்சாவளிகள். जो ब्राह्मण कुल के ही वही अपने को ब्राह्मण समझते. யாரு பிராமண குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்களே தன்னை நினைக்கிறார்கள் நான் பிரம்மாவின் குழந்தை, பிராமண குலத்தை சேர்ந்த பிராமணன் என்று. रूहानी बाप हम रूहों को बैठ ஞான் देते हैं. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகி நமக்கு ஞானம் கொடுக்கிறார். ஞான் சாகர் பதித் பாவன் சத்கதி தாத்தா ஏக் ஹி ஹே. ஞான கடலும் பதித்த பாவனனும் ஒரே ஒரு பாபா மட்டுமே. வஹி சொர்க்க ஸ்தாபன் கர்னே வாலா. அவரே சொர்க்கத்தையும் உருவாக்கக்கூடியவர். பச்சோं को तो बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். ஏன் மகிழ்ச்சி இருக்கணும்? சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய பாபா என்னுடையவர், எனக்காக சொர்க்க பூமியை உருவாக்குறார். அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் நமக்கு. विलायत वालों को तो पता पड़ेगा ये तो
विधि सिंधी वाले ब्रह्मा कुमार कुमारियां जो कहते हैं पैराडाइज श्रीमत पर स्थापन कर दिखाएंगे. பாபா சொல்றாங்க ஃபாரினர்ஸ்க்கு தெரிந்துவிடும். என்ன தெரிந்துவிடும்? இது இவர்களுடைய சிந்தி சேர்ந்தவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. நாங்கள் இந்த பூமியில் ஸ்ரீமத் படி பகவானின் வழிப்படி நடந்து இந்த பூமியை சொர்க்கமாக்கி காட்டுவோம். இந்த விஷயம் ஃபாரினர்ஸ்க்கு தெரிந்துவிடும். ஆத்மா கேத்தி है ना शरीर द्वारा. ஆத்மா தானே சொல்லுது சரீரம் மூலமா இந்த உலகத்தை நாங்க மாத்தி காட்டுவோம்னு. ஆத்மா சுன்தி ஹே டைரக்ஷன் பர் சல்தி ஹே. ஆத்மா தான் பாபாவுடைய மகாவாகிய முரளி கேக்குது. பாபா சொல்லக்கூடிய டைரக்ஷன் படி நடக்குது. கல்ப கல்ப பாப் கி ஆக்கர் யுக்தி பத்தலாத்தே. கல்பா கல்பா பாபா வந்துதான் யுக்தியை கூறுகின்றார். என்ன யுக்தி சொல்றாரு? எப்படி நாம் இந்த கலியுக அசுர சம்பிரதாயத்தை தெய்வீக சம்பிரதாயமாக மாற்றுவது. बाप है गुप्त, किसी को पता नहीं पड़ता. பாபா குப்தம், சூக்ஷ்மம் இல்லையா? அதி சூக்ஷ்ம சக்தி இல்லையா? கண்களால அவரை பார்க்க முடியாது. பாபா சொல்றாங்க இது மற்றவர்களுக்கு தெரியாது. कितने ढेर मनुष्यों को समझाते फिर भी कोटों में कोई ही समझते. எவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நீங்க ஞானம் கொடுத்தாலும் ஒரு சிலர் தான் வருகின்றனர். तुम बच्चे वो समझते हो हमारा ऑल राउंड பார்ட். குழந்தைகளாகி நீங்க உணர்றீங்க நம்முடைய பார்ட் ஆல் ரவுண்ட். சத்தியுக ஆரம்பத்திலிருந்து நம்மளுடைய பார்ட் ஆரம்பிக்குது. बाबा ने समझाया है तुम ही राज्य लेते हो और कोई ले न सके. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள், வேறு யாருமே அதை பறிக்க முடியாது. சிவாய் तुम भारतवासियों के जो अभी अपने को हिंदू कहलाते. பாபா சொல்றாரு பாரதவாசிகளை தவிர வேற யாருக்கும் ராஜ்யம் கிடைக்காதுங்கிறார் பாபா. ஏன்னா இந்த ராஜ்யத்தை யாரு பெற முடியும்? பாரதவாசிகளே பெற முடியும். அவர்கள் இப்பொழுது தன்னை ஹிந்து என்று கூறுகின்றார்கள். ஆதம் குமாரி மேபி ஹிந்து லிக் தேத்தே. பாபா சொல்றாரு ஜனத்தொகை குறிப்பேட்டுல கூட என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஹிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹம் பல் குச் பி நாம் தே ஹம் வாஸ்தவ में ஆதி சனாதன் தேவி தேவதா தர்ம கேத்தே. பாபா சொல்றார் கவர்மெண்ட்ல என்ன பேர் போட்டாலும் ஓகே தான், ஆனா நாம் உள்ளபடியே உண்மையிலேயே ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்தோம். वह देवी धर्म भ्रष्ट कर्म भ्रष्ट हो जाने कारण अपने को हिंदू कह देते हैं. தர்மமும் மறைந்து உயர்ந்த செயல்பாடுகளும் மறைந்து விட்டது. ஆகவேதான் தன்னை ஹிந்து என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஹிந்து நாம் क्यों पड़ा? ஹிந்துங்கிற பேரு ஏன் ஏற்பட்டது? कोई भी नहीं जानते. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. पूछना चाहिए भला ये तो बताओ तुम्हारा हिंदू धर्म किसने स्थापन किया. பாபா சொல்றாங்க நீ யார்கிட்ட கூட கேட்கலாங்கிறார் பாபா. ஹிந்து தர்மம் யாரால ஸ்தாபிக்கப்பட்டது? அப்படி கிறிஸ்தவ தர்மத்தை உருவாக்கியது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு தர்மத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஹிந்து தர்மம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னு கேளுங்க. இதோ ஹிந்துஸ்தான் கா நாம் ஹே. இது ஹிந்துஸ்தான்ங்கிற பேர் ஏன் ஏற்பட்டது? कोई बता नहीं सकेंगे. இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்ல தெரியாது. बच्चे जानते हो ब्राह्मण देवता क्षत्रिय धर्म की स्थापना हो रही है. பாருங்க பிராமணர்களுக்குத்தான் இந்த ஞானம் இருக்குது. யாரு பிராமணர்களோ அவர்களே தேவதையாகவும் சத்திரிய வைஷ்ய தர்மத்தினராகவும் வருகிறார்கள். கேத்தகை பிராமன் தேவி தேவதாய நமக சொல்லப்படுது. பிராமன் தேவி தேவதாய நமக என்று அழைக்கப்படுது. பிராமணன் ஆகாமல் தேவதை ஆக முடியாது. பிராமன் ஹே சர்வோத்தம் நம்பர் 1. தேவதைகளை விட உத்தமமானவர்கள் யாருங்கிறார் பாபா? பிராமணர்கள் சர்வோத்தம் நம்பர் 1. அனைவரை காட்டிலும்
மிக உயர்ந்தவர்கள் नंबर 1। वास्तव में स्वर्ग सत्य को कहा जाता है। உள்ளபடியே சொர்க்கம் சத்தியுகத்தை தான் சொல்லப்படுது। रामचंद्र के राज्य को भी स्वर्ग नहीं कहा जाता। ராமச்சந்திர ராஜ்யத்தை ஸ்வர்க்கம் என்று சொல்வதில்லை। आधा कल्प राम राज्य, आधा कल्प असुरी राज्य, हरे कल्पा राम राज्यम, हरे कल्पा असुर राज्यम। ये सब दिल में धारण करना है। பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம உள்ளத்தில் புரிந்து அன்புடன் கடைபிடிக்க வேண்டும்। हम अभी हमको स्वर्ग में जाने लिए क्या करना है। பாபா சொர்க்கத்தை உருவாக்க கூடியவர், சொர்க்கத்தை படைப்பாளருடைய குழந்தை, நமக்காக சொர்க்கத்தை படிச்சிட்டு இருக்கார்। அப்ப நாம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் செல்வதற்கு நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொர்க்கம் போறதுக்கு? நம்ம யாரு சொர்க்கத்துக்கு போக முடியும்? என்ன செய்யணும்? என்ன ஏற்பாடு செய்யணும்? நம்ம பவித்ரத்தோ சரூர் ரேனாகிஹே, இதான் முக்கியமான விஷயம்। இங்கே நம்ம பிராமணர்களுடைய முதல் தாரணை தூய்மையாக இருந்தே ஆக வேண்டும்। बाप कहते हैं बच्चे काम महाशुत्रीन पर जीत पाकर पवित्र रहना है। பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரி, அதன் மீது நீங்கள் வெற்றியடைந்து தூய்மையாக இருக்க வேண்டும்। इसलिए कमल फूल की निशानी भी दिखाई है। உங்களுடைய நினைவார்த்தமாதான் தாமரை புஷ்பத்தின் அடையாளம் காண்பிக்கப்படுது। கிரகஸ்தவார் में रहते कमल फूल समान बनना है। பாபா சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தாமரை புஷ்பத்துக்கு சமமாக இருக்க வேண்டும்। எஹ் திருஷ்டாந்த் துமாரே லியே ஹே। பாருங்க, தேவதைகளை தாமரை கமல ஆசனத்திலேயே ஆசனமாக காட்டப்படுது। பாபா சொல்ற, இது உங்களின் அடையாள சின்னம்। हटयोगी तो गृहस्थवार में कमल फूल समान रह न सके। பாபா சொல்றார், காட்டுல வசிக்கக்கூடிய ஹட்டயோகிகள் குடும்ப வாழ்க்கையில் தாமரை புஷ்பம் போல இருக்க முடியாது। அப்ப நிவிருத்தி மார்க்க காப்பாற்று பஜாத்தே, அவங்களுடைய மார்க்கம் எதுங்கிறார் பாபா? நிவிருத்தி மார்க்கம், துறவர மார்க்கம்। கிரகஸ்த விவகாரமே ரகு நகி சக்தே। ஹட்டயோகிகளால கிரகஸ்த விவகாரத்துல இருக்க முடியாது, குடும்ப வாழ்க்கையில் அவங்களால இருக்க முடியாது। इसलिए घर बार छोड़ चले जाते हैं। அதனால்தான் என்ன சொல்றாரு பாபா, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க। தும் தோனோ சந்நியாஸ் கி பேண்ட் கர் சக்தே ஹோ। நீங்கள் 2 சந்நியாசத்தையும் ஒப்பிட முடியும்। பிரவிருத்தி மார்க்கமே रहने वालों का गायन है। குடும்ப மார்க்கத்தில், இல்லற குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு மகிமை பாடப்படுது। बाप कहते गृहस्थ वहार में रहते सिर्फ यह एक अंतिम जन्म हिम्मत कर कमल फूल समान पवित्र रहो। பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ஒரு பிறவி இதான் கடைசி வாழ்க்கை உங்களுக்கு। இந்த கடைசி பிறவியில தைரியத்துடன் தாமரை புஷ்பத்துக்கு சமமாக पवित्र வாழ்க்கையில் இருங்க। भले अपने गृहस्थ वार में रहो, वह सन्यासी तो घर बार छोड़ जाते हैं। பாபா சொல்ற, நீங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், ரொம்ப நல்லதுதாங்கிறார் பாபா। ஆனா என்ன பண்ணும்? நமக்கு நியமம் என்ன கொடுத்திருக்காரு பாபா? எண்ணம், சொல், செயல், மன்சா வாச்சா கர்மனா, மூன்றிலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும்। यह भी ड्रामा में उनका पार्ट है। பாபா சொல்றாங்க, சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு சென்று விடுகின்றனர்। அப்ப அவங்களுக்கு உணவு கூட கொடுக்க வேண்டியதாக இருக்குது। பாபா சொல்றது எல்லாமே டிராமால பார்ட் இருக்குது। फिर भी ऐसे ही होगा। டிராமால எது பதிஞ்சிருக்கோ மீண்டும் அது என்ன ஆகும்? அதே போலதான் நடக்கும்। बाप समझाते हैं पतित दुनिया का विनाश तो होना ही है। பாபா புரிய வைக்கின்றார், இந்த பதீத்த உலகம் என்பது விநாசம் ஆக வேண்டும்। பாருங்க, முரளியில இப்ப அடிக்கடி என்ன வருது, என்ன நேரம் ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு, அதனாலதான் மம்மாவுடைய ஸ்லோகன், மம்மா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு வினாடி என்னுடைய இறுதி நேரம் நினைச்சிருக்காங்க। அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க।
நல்லா பாபா முரளியில கூட சொன்னாங்க இல்லையா, நேரத்தை இழந்துடாதீங்க, நாளைக்கு செய்யலான்னு மட்டும் எண்ணத்தை கொண்டு வந்துடாதீங்க, எது செய்யணுமோ உடனே செய்யுங்கிறாரு. बाबा समझाती पति दुनिया का विनाश तो होना ही है, थोड़ी थोड़ी बात में ही एक दो को चमकी देते रहते हैं, अगर ऐसा नहीं होगा तो बड़ी लड़ाई लग जाएगी. பாபா சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்க, இந்த பதித்த உலகமானது விநாசமாக வேண்டும் அல்லவா. ஆனா இன்னைக்கு சிலர் என்ன பண்றாங்களாம், சின்ன சின்ன விஷயத்துல ஒருவருக்கொருவர் இன்னைக்கு பயமுறுத்துறாங்க. நீ இப்படி எல்லாம் செய்யாட்டா உன்னை நான் குண்டு போட்டு அழிச்சிருவேன், நீ இப்படி செய்யாட்டா உன்கிட்ட சண்டைக்கு வருவேன், என்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குது, இப்படி உலகத்துல என்ன பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. தும் பச்சே சமஜ்தே ஹோ கல் பஹலே பி ஐசே ஹுவா தா. உங்களுக்கு தெரியும் கல்பத்துக்கு முன்பும் இவ்வாறுதான் நடந்தது. சாஸ்திரமே லிக்கா ஹே पेट से मुसल निकले ये हुआ, होली में स्वांग बनाते हैं. பாபா சொல்றாங்க, சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்குது, என்ன எழுதப்பட்டிருக்குது, வயிற்றில் இருந்து உலக்கை கிளம்பியது. பாபா சொல்றாரு, அந்த உலக்க வயிற்றுல இருந்து எப்படி கிளம்புது, அதோட அர்த்தம் என்ன. யாதவர்கள் சயின்டிஸ்ட் அவங்க என்ன தயார் பண்றாங்களோ அவர்களுடைய குலத்தையும் அது விநாசமாக்குதுன்னு தெரியல. அதுக்கு பிறகுபாடு என்ன பண்றாங்க, ஹோலி பண்டிகை எப்போ நிறைய முகமூடி போட்டு பலவிதமான போஸ் காட்டுறாங்க. வாஸ்தவமேகே ஏ மூசல் ஜிஸ்ஸே விநாஷ் கர்த்தே. பாபா சொல்ற, ஹோலியில என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எரிக்கிறாங்க, சுத்தப்படுத்துறாங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ளபடியே பாபா சொல்ற, அணு ஆயுதங்கள் சயின்டிஸ்ட் மூலமாக செய்யக்கூடிய அணு ஆயுதங்கள் மூலமாக விநாசம் என்பது ஏற்படுது. ये भी बच्चे जानते जो कुछ पास्ट हो चुका है वो फिर होना है. குழந்தைகளுக்கு தெரியும் எதெல்லாம் நடந்து முடிந்து விட்டதோ மீண்டும் அது நடக்கும். படி மனாய் பன் ரஹி. பாபா சொல்றாரு, எல்லாமே உருவாக்கப்பட்டது உருவாகி கொண்டுள்ளது, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. துமாரி புத்திமே சாரா ராசே. உங்க புத்தியில முழுமையான ரகசியம் இருக்குது. ரகசியம்னு எதை சொல்றோம், எது நடக்க இருக்குதோ அத பத்தி நமக்கு தெரியுது, இதான் ரகசியம். பிரம்ம ரகசியம் சொல்லுவோம் இல்லையா, ஏன் பிரம்ம ரகசியம்னு சொல்லுவாங்க, சிவபாபா பிரம்மா மூலமாக சொல்லக்கூடிய உயர்ந்த சப்தம். இது ஒன்னொண்ணுமே என்ன, ரகசியங்கள் அடங்கியது. சிர்ஃப் கேனைக்கு பாத்து நகி, இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கிஸ்கோ பி தோஷ் நஹி தே சக்தே. இந்த டிராமால யார் மீதும் நீங்கள் குற்றச்சாட்டை போடவே முடியாது. இவங்களாலதான் அவங்களால்தான்னு குற்றம் சொல்லவே முடியாது. டிராமாமே பாட்டை, டிராமால ஒவ்வொருவருக்குமே தனித்தனி பாத்திரம் இருக்குது. தும்கு சிர்ஃப் பாப்கா பைகாம் சுனானா ஹே. நீங்க பாபாவுடைய அறிமுகத்தை மட்டும் கொடுத்தா போதுமானது. எஹ் டிராமா தோ அனாதி அவினாஷி. இந்த நாடகம் அழியாதது. பாபா சொல்றாரு, அனாதி, ஏற்கனவே தோன்றியது. பவி கியா சீஜ் ஹை ये भी तुम समझ गए हो. இந்த டிராமாவின் விதி என்ன, இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். கலியுகாந்த சத்தியுக ஆதிகா சங்கம் நாமிகிராமி. கலியுக முடிவு சத்தியுக தொடக்கத்தின் இந்த இடைப்பட்ட இந்த சங்கமத்துக்கு தான் மிகப்பெரிய மகிமை என்பது இருக்குது. இஸ்கோஹி புருஷோத்தம் யுக கஹா ஜாதா. இதுக்கு பேர் தான் புருஷோத்தம யுகம் என்று அழைக்கப்படுது. आजकल बच्चों को पुरुषोत्तम युग पर अच्छी रीति समझा रहे हैं. பாபா சொல்றாரு, இன்னைக்கு பாபா குழந்தைகளுக்கு புருஷோத்தம யுகத்தை பற்றிய நல்ல கருத்துக்களை பாபா சொல்றார். ஏ யுக் உத்தம் புருஷ் பன்னைக்கா. இந்த யுகம் என்பது நமக்காகவே. ஏனென்றால் நம் ஒவ்வொரு ஆத்மாவும் மனிதனிலிருந்து உயர்ந்த உத்தம தேவி தேவதை ஆகுவதற்காக. அவை சதோ பிரதான் உத்தம் பன் ஜாயேங்கே. பாபா சொல்றார், இப்போ நீங்கள் அனைவரும் சதோ பிரதான உத்தமன் ஆகுவீர்கள். அபிகே தமோ பிரதான் கனிஷ்ட்.
இப்போ தமோ பிரதான கனிஷ்ட நிலைக்கு வந்துட்டீங்க. இன் அக்ஷரம் கோபி தும் சமஸ்தே ஹோ. இந்த சப்தங்கள் எல்லாம் நீங்க இப்ப புரிஞ்சிருக்கீங்க. எந்த சப்தம்? உத்தம்னா என்ன, கனிஷ்டனா எதை சொல்லப்படுது? கலியுக பூரா ஹோ சத்தியுக ஆயேகா, फिर ஜெய ஜெயக்கார் ஹோ ஜாயேகா. கலியுகம் முடிஞ்ச பிறகு சத்தியுகம் ஏற்படும். அங்கே வெற்றி வெற்றி என்ற முழக்கம்தான் ஏற்படும். கஹானி சுனாய் ஜாத்தி ஹைனா, கதையில சொல்லப்படுது இல்லையா, ஏஹே சஹஜ்தே சஹஜ். இந்த கதை ரொம்ப சகஜத்திலும் சகஜமானது. ஜூட்டி கஹானியா தோ போத்தே, பொய்யான கதைகள் நிறைய இருக்குதுங்கிறாரு. 63 ஜென்மா நம்ம எந்த கதை கேட்டு வந்தோம்? எல்லாமே பொய்யான கதை தான் கேட்டு வந்தோம். அப்ப பாப் खुद बैठ समझाते, பாபா ஸ்வயம் தானே கூறுகின்றார், பக்தி மார்க்கமே தும் மேரி மகிமா காத்தே ஆயே ஹோ. குழந்தைங்களே, பக்தி மார்க்கத்துல நீங்க என்னுடைய மகிமையை தான் செய்யறீங்க. பிராக்டிக்கல் மே தும்கோ ராஸ்தா பத்தாத்தா ஹூம். இப்ப நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு வழியை கூறுகின்றேன். என்ன வழி சொல்றார் பாபா இப்போ? சுகதாம் சாந்திதாம் ஜானேகா. சுகதாம் சாந்திதாம் செல்வதற்கான வழி. சத்கதிக்கோ சுக் கதி, துர்கதிக்கோ துக் கதி கஹேங்கே. சத்கதியை சுகமான நிலை என்றும் துர்கதியை துக்கமான நிலை என்றும் சொல்லப்படுது. கலியுகமே துக், சத்தியுகமே சுக். சம்ஜானே சே சப் சம்ஜேங்கே. கலியுகத்துல எவ்வளவு துக்கம், இதெல்லாம் சொன்னா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அதே போல சத்தியுகத்துல எவ்வளவு சுகம், இதையும் நம்ம சொல்லணும். ஆகே சல் சமஸ்தே ஜாயேங்கே. நீங்க சொல்றத போக போக போகதான் ஏத்துப்பாங்க. ஏன்னா ஒன்னொன்னு பிராக்டிகலா நடக்கும்ல. இப்பயே பாருங்க, கொரோனா வந்த பிறகு எல்லாருமே என்ன பண்றாங்க, பாபாட்ட இன்னும் நெருக்கத்துல வர்றாங்க. ஏன்? இதுதான் சத்தியம்ங்கிறது தெளிவாகுது. சமை போத்தோடாகி மஞ்சில் போத்து ஊஞ்சிகே. நேரம் குறைச்சிருக்குது. நம்ம லட்சியம் அடைய வேண்டியது உயர்ந்த லட்சியமா இருக்குது. காலேஜ் में जाकर तुम समझेंगे तो नॉलेज के अच्छी रीति समझेंगे. பாபா சொல்றாங்க, காலேஜ்ல போய் இந்த நாலேஜ் கொடுங்கிறார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். बरोबर ये ड्रामा का चक्कर फिरता रहता और कोई दुनिया नहीं है. டிராமா சக்கரனை சுத்துதை தவிர மற்ற வேற உலகம் மேலேயோ கீழேயோ இல்லைங்கிறத புரிஞ்சுப்பாங்க. वो समझते ऊपर में कोई दुनिया है इसलिए सितारे आदि तरफ जाते हैं. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மேல ஒரு உலகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சந்திர மண்டலத்துக்கு போறாங்க மேல. வாஸ்தமிவாக குச்சி நகி. பாபா புரிய வைக்கிறார், அங்க வேற எதுவும் கிடையாது. காட் இஸ் ஒன், கிரியேஷன் இஸ் ஒன். கடவுள் ஒருவர், படைப்பாளரும் ஒருவர். கடவுள் ஒருவர், படைப்பும் ஒன்றுதான். மனுஷ சிருஷ்டி எகீகே. மனித உலகமும் ஒன்றுதான். மனுஷியகீகே. மனிதன் மனிதனாகத்தான் இருக்க முடியும். சிர்ஃப் தேக் அநேக் தரம். மற்றபடி தேக அநேக தர்மங்கள் இருக்குது. கித்தனி வெரைட்டி. அப்பாடா, தேக தர்மத்தை பாருங்கிறார், எவ்வளவு வெரைட்டி இருக்குது. சத்தியுகமே ஏக்கி தர்மதா, உஸ்கோ கஹா ஜாத்தா சுக்கதாம். சத்தியத்துல ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான், அதுக்கு பேரு சுக்கதாம். கலியுகே துக்கதாம். கலியுகம் துக்கதாம். சுக் துக்கா கேலே. சுக துக்கத்தின் விளையாட்டு இல்லையா? பாப் தோடை பச்சோங்கோ கப் துக்கு தேகா. அப்பா ஒரு குழந்தைக்கு துக்கம் கொடுக்க முடியுமா? பாப் தோ ஆக்கர் துக்கு சே லிபரேட் கர்த்தே. பாபா குழந்தைங்க பட்டிருக்கக்கூடிய துக்கத்துல இருந்து விடுவிக்கிறார். जो दुख हरता वो फिर किसको दुख तोड़े ही देंगे. அவருக்கு பேரே என்ன? துக்கத்தை அகற்றுபவர். அவரு துக்கம் கொடுப்பாரா என்ன? துக்கம் கொடுக்க முடியாது அவரால. அபிஹே ராவன் ராஜ். இப்ப ராவண ராஜ்யம். மனுஷமே 5 விகார் பிரவேசே. ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் 5 விகாரங்கள் உள்ள இருக்குது. इसलिए रावण राज्य कहा जाता. அதனாலதான் ராவண ராஜ்யம்னு சொல்லப்படுது. वर्ल्ड की हिस्ट्री जारफी का रास अभी तुम बच्चों की बुद्धि में आ गया. இப்ப 5000 வருஷத்துடைய ஃபுல் ஹிஸ்டரி ஜாரஃபி நம்ம புத்தியில சுத்துது. இப்போ முழு உலக மரமும் நம்ம புத்தியில இருக்கு. ரோஸ் சுன்தி ஹோ. பாபா சொல்ற, டெய்லி நீங்க கேக்குறீங்க. அத ஏ போத் படி படாய் ஹே.
இது மிக பெரிய படிப்பு. பாப் சம்ஜாத்தே ஹி அபி பாக்கி தோடா சமை ஹே. பாபா புரிய வைக்கிறார், இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்குது. உஸ்மே பாப் சே பூரா வருஷா லேனா ஹே. அதுக்குள்ளார பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும். धीरे धीरे मनुष्य भी समझेंगे बरोबर ईश्वर का रास्ता तो यही समझाते हैं. கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்க புரிஞ்சுப்பாங்கிறார் பாபா. என்ன புரிஞ்சுப்பாங்களாம்? ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழி இதுதான் சத்திய வழி. இவங்க என்ன சொல்றாங்களோ இதெல்லாம் சத்தியம், இது கடவுள் தான் சொல்லக்கூடியதுன்னு புரிஞ்சுப்பாங்க. दुनिया में और कोई ईश्वर का पाने का रास्ता नहीं बताते. முழு உலகத்துல ஈஸ்வரனை அடையக்கூடிய வழி வேற யாருமே காட்டுவதில்லை. பாருங்க, எவ்வளவு பெரிய உயர்ந்த சேவையை நம்ம பண்றோம். ஒவ்வொருவருக்குமே ஈஸ்வரனை பகவானை சந்திக்க கூடிய வழியை காட்டுறோம். ஈஸ்வர் கா ராஸ்தா ஈஸ்வர் ஹி பத்தாத்தே ஹே. ஈஸ்வரனை அடையும் வழிய ஈஸ்வரன் வந்துதான் சொல்ல முடியும். தும் தோ உன்கே பச்சே பைகாம் தேனே வாலே ஹோ. அவருடைய குழந்தைகள், நீங்க யார்? அவரை பற்றிய செய்தி மெசேஜை சொல்லக்கூடியவங்க. கல் பேலே பி ஜோ நிமித்த பனே ஹோங்கே வஹி அப் பனேங்கே பனாத்தே ஜாயேங்கே. கல்பத்துக்கு முன்பு யாரு நிமித்தம் ஆனீர்களோ அவர்களே இப்பொழுதும் ஆவீர்கள், ஆகி கொண்டேவும் இருப்பீர்கள். அடுத்த கல்பத்திலேயே அவங்கதான் ஆகுவாங்க. பச்சோங்கு விசார் சகர் மந்தன் கருணாஹே. குழந்தைகள் இதை பற்றி நல்ல சிந்தனை பண்ணணும், கடையணும். ராய் தேனி சாஹியே, எல்லாருக்கும் வழி காண்பிக்கணும். பாபா ஹம் சமஸ்தே ஏ சித்திர ஹோனே சாஹியே. பாபாட்ட சொல்லணுமா, பாபா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இந்த சித்திரங்கள்லாம் எங்களுக்கு வேணும். இன்சே மனுஷே அச்சா சமஜி சக்தே. இந்த மாதிரி சித்திரங்கள்லாம் இருந்தா நாங்க எல்லாருக்கும் சொல்லுவோம். பாபா கம் சித்திர இஸ்லியே கேத்தே क्योंकि கை சென்டர்ஸ் போத் சோட்டே சோட்டே. பாபா நம்ம பட விளக்கத்துல நிறைய படங்கள் இருக்கு, ஆனா பாபா செலக்டிவா சொல்றார், சில சித்திரங்களை வச்சு நீங்க சொல்லி கொடுங்கன்னு. ஏன்னா சில சென்டர்ஸ் பார்த்தா ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. 5 7 சித்திர भी मुश्किल रख सकते. 5 7 படம் கூட கஷ்டப்பட்டு வைக்கக்கூடிய இடமா இருக்குது. பாபா இருந்த சாக்கார பாபா இருக்கும்போது அப்ப யாரெல்லாம் நம்ம கிளாஸ் நடத்துறதுக்குலாம் யாரெல்லாம் இடம்லாம் தரமாட்டாங்களாம். ஏன்னா இவங்க ஏதோ ஒரு வழிய சொல்லிட்டு இருக்காங்க. யார் பிரம்மகுமாரிஸ்ன்னு வந்து இடம் கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்படி ஒரே ஒரு பிரச்சனையா இருந்ததுதான். பாபா சொல்றாரு, அதனால 3 அடி கூட இடம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவார் வாணியில. பாபா சொல்றாரு, அப்போ அந்த ஒரே தாதி கூட சொல்லுவாங்க இல்லையா அனுபவத்துல, ஒரு ரூம் தான் இருக்குமா, அதுலதான் கிளாஸ், அதுலதான் ராத்திரி படுத்துக்கணும், எல்லாமே அதுலதான் பண்ணிக்கணும், சமையலும் அதுலதான் சமைச்சுக்கணும். அப்படிலாம் இருந்து ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாபா கேத்தே கர்கர்மி கீதா பாடசாலா ஹோ. அதனாலதான் பாபா சொல்றார், ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு கீதா பாடசாலை நடக்கும். ऐसे भी बहुत ही कमरे में सब कुछ चलाते. அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு ரூம்ல எல்லா வேலையும் நடக்குதான். அதுல முக்கிய சித்திர ரக்கே ஹோ தோ மனுஷியோ சமஜ் மிலே. முக்கியமான சித்திரங்கள் வச்சா போதும் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக்ரீன் பகவான் கிஸ்கோ கஹா ஜாத்தா உன்சே கியா மில்தா ஹே. கடைசியில பகவான் என்று யாரை அழைக்கப்படுது, அவரை நாம் எப்படி சந்திப்பது, அவரிடமிருந்து என்ன கிடைக்குது? பகவான் கோ பாபா கஹா ஜாத்தா பபுல்நாத் பாபா நஹி கஹேங்கே. பகவான் அப்பாவை தான் சொல்ல முடியும். பபுல்நாத் பாபான்று சொல்ல முடியாது. ருத்ர பாபா நஹி கஹேங்கே, ருத்ர பாபான்னு சொல்ல முடியாது. சிவ் பாபா நாமிகிராமி சொல்லும் போதே எது வருது? ருத்ர பாபான்னு வருதா, பபுல்நாத் பாபான்னு வருதா, போலாநாத் பாபான்னு வருதா? शिव बाबा. बाबा कहते ये वही कल्पेले वाला ज्ञान यज्ञ है. பாபா சொல்றார், கல்பத்துக்கு முன்பு உள்ள அதே ஞான யஜ்ஞம் இது. பேகத் கே பாப் शिव ने यज्ञ रचा है. எல்லையற்ற பாபா சிவனால் இந்த யஜ்ஞம் என்பது படைக்கப்பட்டிருக்கிறது. பிராமணோ கி ரச்சனா கி பிரம்மா துவாரா.
பிராமணர்களின் படைப்பு என்பது பிரம்மா மூலமாக பிராமன் में ब्रह्मा में प्रवेशो स्थापन की है. பிரம்மாவில் பிரவேசித்து பிராமணர்களை பாபா உருவாக்குறார். ஏஹே ஞான் ராஜ்யோக ब्रह्मा में प्रवेशो स्थापन की है. பாபா சொல்றார், புது உலகத்தை பாபா எப்படி தயார் பண்றாரு, உருவாக்குறாரு? பிரம்மா மூலமாக. இதுதான் ஞானம் சகஜ ராஜ்யோகம் என்று சொல்லப்படுது. அவர் फिर यज्ञ भी है. பாபா சொல்றாரு, இது ராஜயோகத்துக்கு ராஜயோக தியான நிலையம், அதே நேரம் யஜ்ஞத்திற்கு யஜ்ஞமாகவும் இருக்குது. जिसमें सारी पुरानी दुनिया की आहुति पड़ती है. இதுல முழு உலகமும் என்னாக போது ஆகுதி. एक वही बाप भी है, टीचर भी है, गुरु भी है, ज्ञान का सागर भी है. அதே ஒரே ஒருவர் அப்பா, டீச்சர், குரு, ஞான கடலும் அவர்தான். ஐசே और कोई है नहीं. வேற யாருக்கும் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. आजकल यज्ञ रचते, चारों तरफ शास्त्र रखते. இன்னைக்கு காலத்துல யஜ்ஞத்தை படைக்கும் போது நாலா பக்கமும் யஜ்ஞத்தை சுத்தி சாஸ்திரங்களை வச்சிருக்காங்களாம். एक आहुति का गुंड भी बनाते. அதே போல ஆஹூதி எதெல்லாம் சுவாகா பண்ணணுமோ அதற்கு ஒரு குண்டம் தயார் பண்றாங்க. வாஸ்தவமே ஞான யஜ்ஞ जिससे उनको कापी की है. எவ்வளவு அழகான பாயிண்ட் சொல்றாரு பாபா. உள்ளபடியே இதுதான் உண்மையான ஞான யஜ்ஞம். இதில் அனைத்தும் சுவாகாக்குது. இந்த ஞான யஜ்ஞத்துல பாபா வீடு ஒவ்வொன்றும், பாபா யஜ்ஞம் ஒவ்வொன்றும் ஆகுதி செய்யக்கூடிய இடம். இந்த பாபா வீட்டுக்கு வரக்கூடியவங்க ஒவ்வொன்றும் என்ன பண்றாங்க, கெட்ட குணத்தை விடுறாங்கல்ல, கெட்டதை என்ன பண்றாங்க, சுவாகா பண்ணிடுறாங்க. இதைதான் பக்தியில காப்பி பண்றாங்க. யஹா கோய் ஸ்தூல் சீஜ ஆதி ஹை நை. ஸ்தூலத்துல எந்த பொருளையும் போட்டு சுவாகா சுவாகான்னு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அபி தும் பச்சோं को बेहद का बाप मिला. குழந்தைகளாகிய நமக்கு எல்லையற்ற பாபா கிடைச்சிட்டாரா? எவ்வளோ எல்லையற்ற சுகம் கிடைக்குது, எல்லையற்ற பிராப்தி கிடைக்குது, எல்லையற்ற ஆசீர்வாதத்தின் மழை பொழியுது. बेहद का ज्ञान मिला, कोई ये जानते नहीं. எல்லையற்ற ஞானம் கிடைச்சிருக்குது, வேற யாருக்கும் இது தெரியறது இல்ல. बेहद की आहुति पढ़नी है. பாபா சொல்ற எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற விஷயங்கள்னா இதுலதான் முழு உலகமும் ஆகுதி ஆகுது. எஹ்தும் ஜான்தே ஹோ, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. புராணி துனியா கத்தம் ஹோ ஜாயகி, இந்த பழைய உலகம் கத்தமாகிவிடும். வத்தோ குஷி ஹோத்தி ரஹத்தி ஹே, ராம் ராஜ்ய ஸ்தாபன் ஹோ. பாபா சொல்ற அந்த குஷி என்பது ஏற்படுது, ராமராஜ்யம் என்பது உருவாகுது. எஹ்தோ बहुत अच्छा है, ரொம்ப நல்லது. ராவண ராஜ்யம் அழிந்து ராமராஜ்யம் உருவாகுதுங்கிறது நமக்கு தெரியும். பாபா சொல்றாரு, அதற்காக நம்ம என்ன முயற்சி பண்ணணும்? நமக்கு தெரியுது, மகாபாரத யுத்தத்தால், மகாபாரத யுத்தம்ங்கிறது கண்டிப்பா நடந்தாகும். அந்த யுத்தம் என்பது இந்த யஜ்ஞத்தின் மூலமாக ஆரம்பமாகுங்கிறார் பாபா. கஹா வ ஹத் கி பாத், பேஹத் கி பாத். அதுல எழுதப்பட்டுள்ள எல்லைக்குட்பட்ட விஷயங்க சாஸ்திரத்துல பாபா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி இருக்குது? அப்னிலேஹி புருஷார்த் கர்த்தே ஹோ, நீங்க செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்காகத்தான்ங்கிறார் பாபா. ஜப் தக் பாப் கோ ந ஜானே வர்ஷா மில் ந சகே. எது வரைக்கும் பாபாவை புரிந்து கொள்ளவில்லையோ அது வரைக்கும் ஆஸ்தியை பெற முடியாது. பாப்கி ஆக்கர் ஆத்மாவுக்கு சிக்ஷா தேத்தே ஹே, பாபாவே ஆத்மாக்களுக்கு போதனை தருகின்றார். துமாரா ஹே சப் குப்த், உங்களுடையது அனைத்தும் மறைமுகமானது. ஆத்மா ஆத்மா ஜோ ஹிம்சக் பன் கயி உनको அஹிம்சக் பன்னா. ஆத்மா, எந்த ஆத்மா ஹிம்சக் துக்கி ஆகிவிட்டதோ அந்த ஆத்மாவை பாபா அஹிம்சக்காக ஆக்குறார். கிசி பர் குரோது भी नहीं करना है. முக்கியமான விஷயம் சொல்றார், யாரு மீதும் கோபப்படாதீர்கள். 5 विकार जब दान दे
तो ग्रहण छूटे, इनसे ही काले हो गए. 5 விகாரங்களை தானம் கொடுத்துருங்க, கிரகணம் உங்களை பிடிச்ச கிரகணம் எல்லாம் போயிடும். இதுதான் உங்களை என்ன ஆயிட்டு, கருப்பாக்கிட்டு. फिर सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण कैसे बने बाबा समझाते. எல்லா குணமும் நிரம்பிய 16 கலைகளும் நிரம்ப பெற்றவர் நீங்க எப்படி ஆகுவது, இததான் பாபா இங்க நடத்துற. லக்ஷ்மி நாராயணர் எப்படி இந்த பதவியை அடைந்தார்கள்? அவர்களுக்கு யாராவது குரு இருந்தார்களா? விஸ்வத்தின் எஜமானனாக ஆயிருந்தாங்களே, யார் ஆக்குனது? जरूर पास्ट जन्म में अच्छे कर्म किए तब अच्छा जन्म मिला. முன் பிறவியில அவங்க நல்ல உயர்ந்த செயல்களை செஞ்சிருக்காங்க, ஆகவேதான் அவர்களின் பிறப்பு என்பது உயர்ந்த பிறப்பாக காட்டப்படுது. அச்சே கர்மோ சே அச்சா ஜனம் மில்தா, நல்ல கர்மத்தால நல்ல ஜென்மம் என்பது ஏற்படுது. பிரம்மா விஷ்ணு கா கனெக்ஷன் பி ஜரூரி ஹை. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. பிரம்மாசோ விஷ்ணு செகண்டுமே. ஏன்னா பிரம்மா விஷ்ணு எப்படி ஆகுறாரு, எவ்வளவு நேரத்துல, செகண்ட் தான். மனிதர்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. யார் பாபாவோட குழந்தை ஆகி உள்ளீர்களோ அவர்களுக்கு தான் ஜீவன் முக்தியினுடைய பிராப்தி இருக்குது. பாபா புரிய வைக்கிறார், இது புருஷார்த்தம் செய்வதற்கான சமயம். எதுக்காக புருஷார்த்தம்? உயர்ந்த பதவியை அடைவதற்கு. அனைத்துக்கும் ஆதாரம் முயற்சியின் மீதுதான் இருக்குது. எல்லாமே முயற்சியின் அடிப்படையில இருக்கும்போது ஏன் நீங்க முயற்சி செய்யக்கூடாது? ஏன் உயர்ந்த பதவியை அடையக்கூடாது முயற்சி பண்ணி? பாபா சொல்றார், நீங்க பாபாவை நினைவு செய்தீர்களே ஆனால் பாபா உள்ளத்தில் இடம் பிடிப்பீர்கள். பாபாவை நினைக்கக்கூடிய குழந்தைங்க தான் பாபா மனசுல இடம் பிடிக்க முடியுங்கிறார். பாப் கோய் மேனத் நெய் தேத்தே. பாபா இங்க குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டம் எல்லாம் கொடுக்கல. பாபாவுடைய நினைவு குப்தமானது, ஞானம் பிரத்யக்ஷமானது. பாபா ஞானம் சொல்றத நம்ம கேக்குறோம்ல, ஆனா நினைக்கிறத நம்ம குப்தமாதான், யாருக்குமே தெரியாது நம்ம எப்படி நினைக்கிறோம்னு. कहा जाता इनका भाषण बहुत अच्छा है परंतु योग में कहां तक है. இவங்க பேசுனா இவங்க ஸ்பீச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பாபா சொல்றார், எந்த அளவுக்கு யோகம் இருக்குது அதையும் செக் பண்ணணும். பாபா கோ யாத் கர்த்தே, நம்ம பாபாவை நினைக்கிறோமா? கித்தனா சமயம் யாத் கர்த்தே, எவ்வளவு நேரம் நம்ம பாபாவை நினைக்கிறோம்? யாது से ही जन्म जन्मांतर के विकर्म विनाश होंगे. நினைவு மூலமாகத்தான் ஜென்ம ஜென்மமாக உள்ள விகர்மங்கள் விநாசமாகும். ए स्पिरिचुअल नॉलेज कल्प कल्प रूहानी बाप शिव ही आकर देते हैं. இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ கல்பா கல்பா ஆன்மீக தந்தை சிவ பாபா தான் தருகிறார். அவர் கோய்பி ஞான் தே நகி சக்தே, அவரை தவிர வேறு யாராலும் இந்த ஞானத்தை கொடுக்கவே முடியாது. अच्छा मीठे मीठे सिक्किलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. धारणिकाன முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, अविनाशी ड्रामा के राज को बुद्धि में रख, किसी को भी दोषी नहीं बनाना. அழியாத டிராமாவின் ரகசியங்களை புத்தியில் கொண்டு யார் மீதும் பழி சுமர்த்த வேண்டாம், யாரையும் குற்றவாளி ஆக்காதீர்கள். இவங்களால தான் அப்படி, இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு யார் மேலேயும் நம்ம பழி சொல்ல முடியாது. புருஷோத்தமன் ஆகுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இன்னும் குறைந்த நேரம்தான் உள்ளது, அதில் பாபாவிடம் முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், டபுள் அஹிம்சக் ஆகுவதற்காக யார் மீதும் கோபப்படாதீர்கள். விகாரங்களை தானமாக கொடுத்து விட்டீர்கள் என்றால் அனைத்து குணங்களிலும் நிரம்ப பெற்றவராகி
அனைத்து குணங்களாலும் நிரம்பக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். எல்லா குணங்களும் எனக்கு வரணுங்கிற முயற்சி செய்யணும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. विश्व परिवर्तन की श्रेष्ठ कार्य में अपनी अंगुली देने वाले महान सो निर्माण भव. உலக மாற்ற சிரேஷ்ட காரியத்துல, உலக மாற்ற காரியம் மிக சிரேஷ்ட காரியம். அதுல தன்னுடைய விரலை கொடுக்கக்கூடிய மகான் ஆத்மாவிலிருந்து பணிவான ஆத்மா ஆகுங்கள். இப்படி கிருஷ்ணர் கோவர்த்தன மலை தூக்கும் பொழுது ஒரு விரலால தூக்குவாரு. எல்லா கோபகோபியர்களும் ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சேர்ந்து ஒரு விரல் தருவாங்க. அந்த மாதிரி நாம எந்த விரல் கொடுக்கணும், சிரேஷ்ட காரியத்துல, பாபாவுடைய சிரேஷ்ட காரியத்துல, உலக மாற்ற காரியத்துல நாம ஒரு விரல் கொடுக்க வேண்டும். जैसे कोई स्थूल चीज बनाते हैं तो उसमें सब चीज डालते. कोई साधारण मीठा नमक भी कम हो तो बढ़िया चीज भी खाने योग्य नहीं बन सकती. ஒரு ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் நம்ம தயார் பண்றோம்னா அதுல எதெல்லாம் போடணுமோ கரெக்டா போடணும். அப்படி சரியா போடல, அல்வாவே பண்றீங்க, அல்வானாலே இனிப்பா இருக்கும், ஆனா இனிப்பு குறைச்சிருக்கு, ரொம்ப குறைச்சிருக்குது. அப்ப எப்படி சாப்பிட முடியுமா? அந்த அல்வாங்கிறது வேல்யூபிள், ஆனா அதோட மதிப்பு குறைஞ்சிடும். ஏன்னா சரியான பொருள் நீங்க போடல, அது சாப்பிடறதுக்கு தகுதியானதாக இருக்கிறது இல்ல. ऐसे ही विश्व परिवर्तन के श्रेष्ठ कार्य के लिए, அதே போல உலக மாற்றம் செய்வதற்கான இந்த சிரேஷ்ட காரியத்திற்காக ஹரேக்கு ரத்தன் அவசியக்கு, நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்கள் ரத்தினங்கள் மிக அவசியமானவர்கள்ங்கிறார். என்ன சொல்றார் பாபா? உலக மகா காரியம், மாற்றக்கூடிய காரியத்தை பாபா செய்யும் போது அதுல ஒவ்வொரு ஆத்மாக்கள் ரத்தினங்கள் அவசியம். சப்கி அங்குலி சாக்கியே, உங்க எல்லாருடைய ஒவ்வொருத்தங்களுடைய விரல் வேணுங்கிறார். सब अपनी अपनी रीति से बहुत बहुत आवश्यक है. ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டியில ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுதுங்கிறார். அவங்கவுங்களுடைய அந்த திறமை என்பது பாபாவுக்கு ரொம்ப தேவைப்படுது. श्रेष्ठ महारथी है इसलिए अपने कार्य की श्रेष्ठता के मूल्य को जानो. பாபா சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருவருமே யாரு? சிரேஷ்ட மகாரதி ஆத்மா. ஆகவே உங்களுடைய காரியத்தினுடைய சிரேஷ்ட தன்மையை, மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். சப் மகான் ஆத்மாய் ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருவருமே யாரு? மகான் ஆத்மாக்கள். लेकिन जितने महान हो उतने निर्माण भी बनो. பாபா சொல்றாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மகான் ஆகிறீர்களோ அவ்வளவு பணிவானவர்களாகவும் இருக்கிறீர்கள். மகான் ஆக பணிவுத்தன்மையை நம்ம கொண்டு வரணும். இப்படி மரத்துல பழம் நிறைய இருக்குன்னா அந்த மரம் எப்படி இருக்கும்? அப்படியே குனிஞ்சிருக்கும், தளிந்து வளைஞ்சிருக்கும். இந்த மாதிரி குணம் நமக்குள்ளார எவ்வளோ உள்ள போகுதோ அந்த அளவுக்கு அவ்வளோ பணிவுத்தன்மை, இரக்கம், கருணை இதெல்லாம் நமக்கு அதிகமா இருக்கணும். ஸ்லோகன், अपनी नेचर को ईसी बनाओ तो सब कार्य ईसी हो जाएंगे. பாபா சொல்றாங்க, உங்களுடைய நேச்சரை நீங்க ஈஸி நேச்சர் ஆக்கிட்டீங்கன்னா எல்லா காரியங்களும் ஈஸி ஆயிடும். நம்ம நேச்சர் ஈஸியானா போதுங்கிறார் பாபா. இதுல எவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. நம்ம என்ன செய்யறோம் அது இல்ல, எப்படி செய்யறோம். பெரிய காரியத்தை கூட ஈஸியா செய்யணும், அதுக்கு ஈஸி நேச்சர் போதுங்கிறார். அச்சா, ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முக்கியமா என்ன சொல்றார்? நாம நம்மை மாற்றிக்கொள்வதில் முயற்சி பண்ணணும். யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது. ஏன்னா நம்மள பாபா எப்படிப்பட்ட ஒரு வழி காட்டுறார். யார தேடணும், எப்படி தேடணும், யார அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப என்னெல்லாம் கிடைச்சிட்டு
நமக்கு கிடைச்ச இந்த பிராப்தியை நம்ம எப்படி எல்லாருக்கும் கொடுக்கறது? இதை பற்றிய சிந்தனையில இருக்க சொல்றார் பாபா. ஓம் சாந்தி.